மோகன் ஐயாவோட மனசுக்கு தெரியும் மானஸ் அவரோட புள்ளதான்னு. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நிச்சயமா அவர் இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருவாரு. ஒருவேளை யுவனுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடும். நீங்க தான் என்ன காப்பாத்தணும் கடவுளே கிருஷ்ணா. அப்படின்னா அதாகப்பட்டது ஒரு டீசென்டான ஆளு தன்னோட மனைவியோட உட்கார்ந்து வேற ஒரு ஆளை பத்தி தப்பா பேசி சுவாரஸ்யத்தை அனுபவிக்கவே கூடாது. முதல்ல இவ எதுக்கு என்கிட்ட பேய் மாதிரி கத்துனா என்ன டிபெண்ட் பண்ணல, அந்த ஆளை டிபெண்ட் பண்ற. அப்படியே தலை வலிக்குது. சில நேரத்துல மனசு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த மோகனையும் அந்த மானசையும் ஒன்ன துண்டு துண்டா வெட்டி மிக்சிக்குள்ள போட்டு குட்டி 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 துண்டா வெட்டி மிக்சர் போட்டு டம்ளர்ல ஊத்தி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு சர்க்கரையை போட்டா. நல்ல வேலை நான்வெஜ் சாப்பிடுறதுல, இல்லைன்னா இப்படிதான் பண்ணிருப்பேன். மொத்தமா மூடி கெட்டு போச்சு போ. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பிடிச்ச. என்ன குஷி நீ சொல்ற? தன்னோட அப்பாவே தன்னோட குழந்தைய எப்படி ஹர்ட் பண்ணுவாரு? அண்ணா ஆமா குஷி, இத பாரு, எனக்கு என்னமோ நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு தோணுது. அம்மா, நீ எப்படி ஆதாரமே இல்லாம இவ்வளவு பெரிய பழிய தூக்கி ஒருத்தர் மேல போடுவ? இது ரொம்ப ரொம்ப தப்பு குஷி. ஆனா யுவன் அங்கிள சந்தேகப்படுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்ன? அது வந்து மனசு தேடி ராத்திரி நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன்ல. I'm really sorry. அந்த இடத்துல நீ வேற யாராவது பாத்தியா? அது வந்து சார், முதல்ல முகத்தை பாத்தீங்களா? ஏன் சார் உங்களுக்கு தோணுது அவனோட முகத்துல பதில் சொல்ற அளவுக்கு தைரியம் இருக்க? புள்ளப்பவன் பயந்து போயிருக்கான். நீங்க என்கொயரி பண்ணுங்க, எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா கொஞ்சோட டைம் கொடுங்க சார். முகமூடி அங்கிள் என்ன கொல்ல வந்தாரு. அந்த நேரத்துல சம்பி வந்துட்டான். அப்புறம் அவன் அந்த அங்கிள் காலை நல்லா கடிச்சிட்டான். ஒருவேளை யுவன் அங்கிள் கிட்னாப்பரா இருந்தா அவர் கால்ல சம்பி கடிச்ச காயம் கண்டிப்பா இருக்கும். ஐ திங்க் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி ஆகணும். என்ன குஷி, அந்த சின்ன பையனுக்கு அவங்க அப்பாவால ஆபத்து இருந்தாலும் நீ அதுக்காக எந்த உதவியும் பண்ண தேவையில்லை. இன்ஃபேக்ட் ராதா உயிரோட இருந்தாலும் செத்தாலும் அவளோட ஃபேமிலி எக்கேடு. கீர்த்தி, நீ என்ன பேசுற? குஷி, நமக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, புரியுதா உனக்கு? பட் மானஸ், அவன் ராதாவோட பையன் குஷி. உனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவன் என்னோட தம்பி. அவன் ஒன்னும் உன்னோட கூட பிறந்த தம்பி கிடையாது. ராதா ஒரு மாற்றம் தாய் மாதிரி என்ன ட்ரீட் பண்ணியிருந்தா மறுபடியும் என்ன சந்திச்சிருக்க மாட்டாங்க. அம்மா கொடுத்த பாசத்தை கொடுத்திருக்க மாட்டாங்க. மானஸ் அப்பா ராதாவோட பையனா இருந்தாலும் சரி, யுவன் ராதா பையனா இருந்தாலும் சரி, எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. ரெண்டு கேசஸ்லயுமே அவன் என் தம்பி தான். என் தம்பி, என் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவனை கேர் பண்றது, அவனை பாத்துக்கிறது, அவனை ப்ரொடெக்ட் பண்றது என்னோட டியூட்டி. எப்படி ஷாலினியோட சேஃப்டி எனக்கு முக்கியமோ அதே மாதிரி மானஸ் சேஃப்டியும் எனக்கு முக்கியம்தான். மானஸ் ஹர்ட் பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க முதல்ல அவனோட அக்காவை மீட் பண்ணி ஆகணும். குஷி, நான் சொல்றது கேளு. எதுக்கு தேவையில்லாம அஜித் புரிய வைங்க அவளுக்கு. இப்ப புரிஞ்சுக்க வேண்டியது குஷி இல்ல, நீதான் கீர்த்தி. ஏன்னா இங்க புரியாம முட்டாள்தனமா பேசுறதே நீதான். குஷி ஒன்னும் அப்படி பேசல. எப்படி மானஸ்க்கு அக்காவா குஷி இருக்காளோ அதே மாதிரிதான் நான் அவனுக்கு அஜித் மாமா, நீ அவனுக்கு கீர்த்தி அத்தை. மானஸோட இந்த உறவை நீ வச்சுக்கிறதா இருந்தா வச்சுக்கோ, இல்லனா உன் இஷ்டம் என்னமோ பண்ணிக்கோ. முதல்ல நீங்க தானே என்னையும் ராதாவையும் சேர்த்து வச்சீங்க.
நீங்க தானே அவளை என்னோட வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தீங்க. நீங்க தானே எங்களுக்குள்ள ஒரு உறவை ஏற்படுத்தினீங்க. இதுல எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் இருக்கு. உங்களோட அதிசயத்தால தானே எங்களோட உறவு இப்படி இவ்வளோ ஆழமா உருவாச்சு. மறுபடியும் இப்ப அந்த அதிசயத்தை நிகழ்த்துங்களேன் ப்ளீஸ். மறுபடியும் எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருங்களேன் ப்ளீஸ். அப்பா, நீங்க ராமாவையும் மானசியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர முயற்சி பண்ணுங்க. நான் என்னோட முயற்சியை பண்றேன். யுவன் அங்கிளோட உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அந்த உண்மையை ராதா கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் யுவன் அங்கிள் தூக்கி எறிஞ்சிருவாங்க, நம்ம கிட்டே திரும்பி வந்துருவாங்க. ஏன்னா ராமா இந்த உலகத்திலேயே அதிகமா நேசிக்கிறது தான் குழந்தைங்கள தான். உதாரணத்துக்கு என்னை யாராவது ஹர்ட் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா ராமா இந்த மொத்த உலகத்தையும் எதிர்க்க தயாராயிடுவாங்க. என் குழந்தையோட உயிரை பறிக்க முயற்சி பண்ணீங்களா 2 பேரும்? இப்ப அதே மாதிரி யுவன் அங்கிள் மானச ஹர்ட் பண்றாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அவர் கூட இருக்கவே மாட்டாங்க. என்ன ஆனாலும் சரி, யுவன் அங்கிளோட உண்மையான முகத்தை கண்டிப்பா வெளியே கொண்டு வருவேன். ஐ ப்ராமிஸ். என்ன சத்தம் அது? இந்த இடத்துல யாருமே இல்லையே, அப்புறம் எப்படி சத்தம் கேட்டுச்சு? அடுத்த வருஷம் எனக்கு என்னோட சின்ன தம்பி இல்லைன்னா தங்கச்சி வேணும். கிருஷ்ண பரமாத்மா, நான் உங்ககிட்ட எது திரும்ப திரும்ப கேட்டனோ அதை ஃபைனலி நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. என்னோட தம்பி என் தம்பி எவ்வளவு கியூட்டா இருக்கான். ஐ விஷ் கூடிய சீக்கிரமா அப்பா, ராமா, நானும் தம்பியும் ஒன்னா இருக்க ஆரம்பிக்கணும். ஒரு பர்ஃபெக்ட் கம்ப்ளீட் ஃபேமிலியா இருக்கணும். ஆனா அதுக்கு முதல்ல
நான் யுவன் அங்கிளை எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும். அதுதான் யுவன் அங்கிளோட ரூமா இருக்கணும். இப்போ இவரை பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிய போகுது. இவர் காலில் சம்பி கடிச்ச அடையாளம் கண்டிப்பா இருக்கும். இவரோட காலில் எந்த அடையாளமும் இல்லையே. முகமுடி அங்கிள் என்னை கொல்ல வந்தாரு. அந்த நேரத்துல சம்பி வந்துட்டான். அவன் அந்த அங்கிளோட காலில் ஸ்ட்ராங்கா கடிச்சிட்டான். இவரோட காலில் எந்த அடையாளமும் இல்லையே. சம்பி ஒரு வேளை இவரை கடிச்சிருந்தா இவரோட காலில் டெஃபினெட்லி அடையாளம் இருந்திருக்குமே. ஏன் இல்லை? யாராவது இங்க இருந்தாங்களா? என்னடா இவன் நிறைய பிரம்மலாம் வருதடா. நிம்மதியா தூங்கும்.
அப்போ அப்படின்னா என்னோடது பிரம்ம இல்ல உண்மைதான். என்ன தவிர யாரோ இங்க இருக்காங்க. பிரமாத், இது ரொம்ப விசுவாசமான செடி. சத்தம் போட்டு என்கிட்ட சொல்லுது, என் பின்னாடி யாரோ இருக்காங்க பாஸ். குஷி, எனக்கே குஷி ஏதோ கஷ்டத்துல இருக்கிற மாதிரி, பிரச்சனையில இருக்கிற மாதிரி தோணுது. ஐ ஹோப் அவன் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி அவளை பார்த்துட்டு வந்துடுறேன், அப்பதான் என்னால தூங்க முடியும். எவ்வளவோ பிரச்சனைங்க சுத்தி இருந்தாலும் ஐஸ்கிரீம் சாப்பிடுற சந்தோஷமே தனிதான். இது என் குடும்பமா இல்ல எல்லாரும் என் எதிரியான்னு தெரியல. வெயில் எவ்வளவு அதிகமா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு ஐஸ்கிரீமை நல்லா தின்னுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அம்மாவுக்கும் கொடுக்கலான்னு தோணுதா? ஐயோ, அதே பருப்பு சாதத்தையும் கஞ்சியும் சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கே செத்து போயிருக்கு. குஷி, ஐயோ, என்ன பண்ணுவேன் நானு? கடவுளே, இது அம்மா, 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 நீங்க நல்லா இருக்கீங்களா? அம்மா, எப்படி விழுந்தீங்க? கீர்த்தி, அஜித், அத்தம்மா, மெதுவா அத்தம்மா, பாத்து பாத்து, என்னாச்சு? பாத்து மெதுவா. நீங்க நல்லா இருக்கீங்களா? அம்மா,
இந்த ஜேம்ஸ் பாண்ட் என்ன உளவு பார்க்கறதுக்கு என் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டாளா? அதாவது என் வீட்டு பூனை என்கிட்டயே வந்து மீயான்னு சொல்ற மாதிரி. இப்ப நடு ராத்திரி வீட்டுக்குள்ள யார் நுழைவாங்க? திருடன். அப்படி திருட வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? திருடனை துரத்தணும். ஒருவேளை அப்படி துரத்தும் போது எதர்ச்சையா திருடனை நான் கொன்னுட்டா, அப்போ அது என்னோட தப்பு கிடையாது. ஏன்னா திருடுறது தப்பு இல்ல. நான் செல்ஃப் டிஃபென்ஸ்ல மண்டைய உடைக்கத்தான செய்வேன். மை டியர் ஜேம்ஸ் பாண்ட், உளவு பார்க்கறதுக்கான தண்டனை என்னன்னு உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சு இருக்கணும். இந்த உளவாளிங்க இருக்காங்களே, அவங்க முக்காவாசி செத்து தான் போவாங்க. இப்ப நீ சாக போற மாதிரி.